friends, welcome to my channel Vicky Pedia. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 இயரா நம்ம வீடியோ போடல. சரி இனிமேலாவது ஒழுங்கா வீடியோ போடுவோம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லாவா லாம்ப்ன்றத நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்ட்ரோலயே பார்த்திருப்பீங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி. சோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம எல்லாமே நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஸோ இது நம்ம செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்றதை பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் எடுத்துக்குவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வினிகர் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கோம், வினிகர் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சோடாப்பு எடுத்துக்குவோம். சோடாப்புன்றது பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய Na2CO3 நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடாப்பு. ஸோ அதை எடுத்துக்குவோம். இந்த 3 பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதை நாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். நான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி கிளாஸு இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியக்கூடிய ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க சோடா உப்பு அதை வந்து நம்ம கொட்டிக்குவோம். இந்த சோடா உப்பை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்ருக்கோங்க. ஒரு லேயர் ஆஃப் இது கிடச்சாலே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 கலரில் டை எடுத்திருக்கேன். ஒன்று ப்ளூ கலர், ஒன்று ரெட் கலர். எதுக்குன்னா நம்ம பார்க்குற என்ன மாதிரி கலரில் நம்மளுக்கு வேணுன்றதுக்காக இந்த டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெட் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் கலர்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த இதில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நம்ம அந்த கலரை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் நம்ம எல்லா வீட்லேயுமே தெரிஞ்சது தான், நீளம் இருக்கும், சொட்டு நீளம், முஜாலா அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வினிகர் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூட எவ்வளோ நம்ம சோடா போட்டிருக்கோமோ அதை கூட ரியாக்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இது ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் நம்புவோம். சரி அது எதுக்கு நான் எடுத்திருக்கேன்றதை நம்ம பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கணுன்றதுக்காக தான். நம்ம தேங்காய் எண்ணெயும் நம்ம யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெயுமே கிளியராக இருக்கும். ஸோ ரெண்டுமே பட்ஜெட் வைஸாக பார்த்தா மொரார்லெஸ் ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி தான் கூட வரும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயிலே எடுத்திருக்கேன். ஸோ ஏன் காரணத்தை முன்னாடி சொல்லிட்டேன், நான் அது வந்து கிளியராக இருக்கணும் ஓரளவுக்காவது. இது லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும், தேங்காய் எண்ணெயுமே அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இந்த மாதிரி ஒப்பிடும்போது இது கொஞ்சம் கிளியராக இருக்குன்றதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். இது எப்படி மைல்டாக இப்படி ஆட் பண்ணுவோம், ஏன்னா நம்ம வந்து போட்டிருக்க அந்த சோடா உப்பு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதனால் இந்த ஓரத்தில் இப்படி விட்டுக்கிருக்கேன். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவு கிளியராகிட்டுக்காக தான் நான் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெயுமே இதே அளவு தான் இருக்கும், நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த டையை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு லைட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அதாவது கீழே நம்ம அடியில் லைட் வச்சு பார்ப்போம். நீங்கள் மொபைல் லைட்டு யூஸ் பண்ணால் நான் இங்கே செப்பரேட்டாக எதுக்குன்னே ஒரு ரவுண்ட் லைட் இருக்கும், அதான் எடுத்திருக்கேன். இந்த லைட்டை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா அழகாக தெரியும் பாருங்கள், எஃபெக்டாக கீழே அப்படியே ஸ்னோஃபால் மாதிரி. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரெட் கலர் டையை நான் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன். ஸோ என்ன நடக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றினோன்னே எவ்வளோ அழகாக வருது பாருங்க. வாவ், இது அப்படியே திரும்ப கீழே போகும், திரும்ப மேலே வரும், இந்த மாதிரி கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் எவ்வளோ அழகாக வந்துட்டு போயிட்டுருக்குன்னு தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ்லாம் ரொம்பலாம் இல்லைங்க, சும்மா சிம்பிளான சயின்ஸ் தான். நார்மலாக ஆசிடும் இந்த சோடியம் கார்பனேட்டை போட்டால் ரியாக்ட் ஆகுன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த சோடாவில் வினிகர் ஆட் பண்ணி அதில் கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகிறத வச்சு நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதே தான் இது ஒரு ஆயிலுக்கு அடியில் நடக்குது. அதான் இங்கே இது நம்ம இங்கே இது ஊற்றின உடனே டென்சிட்டி காரணமாக அந்த சோடா உப்புக்கும் மேலே அந்த ஆயிலுக்கும் நடுவில் போய் இது விழுகிற அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் நடக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடோட அழுத்தம், அதாவது அதோட அடர்த்தி கம்மியாகிறனால அது மேலே வர ஆரம்பிக்கும். அப்போ மேலே வரும்போது அந்த பபுள்ஸாக அந்த வினிகரையும் கூட்டிகிட்டு வருது, திரும்ப அது கீழே போகுது, திரும்ப மேலே வருது. இந்த மாதிரி ரொம்ப நேரத்துக்கு இது நடந்துக்கிட்டே இருக்கும். பார்க்கவே அற்புதமாக இருக்குதுல. ஸோ இப்போ நான் வந்து ப்ளூ கலர் டை எடுத்திருக்கேன், அதை ஊற்றி பார்ப்போம். வினிகரோடு ஆட் பண்ண டை தான், கொஞ்சம் ஊற்றுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க நான் எதிர்பார்த்தது, இதுதான் இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். இங்கே திரும்ப கீழே போகுது பார்த்தீங்களா, அது அப்படியே திரும்ப மேலே வரும், அது அப்படியே வெயிட் ஏறி கீழே போகும். இந்த மாதிரி உங்களுக்கு திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இட்ஸ் விக்கிபீடியா.